வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகைக்கு காரணமான ஹோலிகா வட மாநில மக்களால் பாரம்பரியமாக கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கும் விழாவாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமான ஹோலிகா யார் என்றும் அவர் என்ன செய்தார் என்றும் ஹோலி பண்டிகை எங்கெங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றும் பார்ப்போம். விவசாயத்திற்கு துணையாக இருந்த சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமிழர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவது போல, நல்ல அறுவடையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஹோலி பண்டிகையை வட மாநிலத்தவர்கள் கொண்டாடுவதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணம் கலந்த தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காகவும் ஹோலி பண்டிகை நடத்தப்படுகின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் புராண ரீதியாக வேறு சில காரணங்களும் கூறப்படுகின்றன. அசுரர்களின் வேந்தனாகிய கிரண்யகசிபு மனிதனோ மிருகமோ கொல்ல முடியாத வரம் வாங்கியதுடன் எல்லோரும் தன்னையே கடவுளாக கருதி வணங்க வேண்டும் என்றான். கிரண்யகசிபுவின் உத்தரவை அவன் மகன் பிரகலாதன் பிறந்தது முதலாகவே மீறியதுடன் விஷ்ணு பகவானை மட்டும் வணங்கி வந்தான். அதனால் ஆத்திரமடைந்த கிரண்யகசிபு தனது சகோதரி கோலிகாவை அழைத்து மகன் பிரகலாதனை கொன்றுவிடும்படி கூறினான். இந்த கோலிகா ஒரு சமயம் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்தபோது எளிதில் மற்றவர்களை கொல்வதற்காக ஒரு ஆடை வாங்கியிருந்தாள். அந்த ஆடையை அணிந்து கொண்டு கொல்ல வேண்டிய நபரை கட்டி பிடித்தாலோ அல்லது தன் மடியில் அமர வைத்தாலோ அவர் எரிந்து சாம்பலாகி விடுவார். அதன் காரணமாகவே தனது மகன் என்று கூட பார்க்காமல் பிரகலாதனை கொன்றுவிடும்படி கிரண்யகசிபு கூறினான். ஆனால் பிரகலாதனோ பகவான் விஷ்ணுவை வழிபட்டு தைரியமாக இருக்கையில் விஷ்ணு பகவானின் சக்தியால் கோலிகாவே தீயிலிருந்து சாம்பலாகினாள். ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமாக ராதையும் கிருஷ்ணரையும் மதுராவில் மக்கள் கூறுகின்றனர். கிருஷ்ணரின் நிறம் கருமை, ராதையின் நிறம் வெண்மை. அதனால் கிருஷ்ணர் சிறு வயதில் தனது தாயிடம் இது குறித்து முறையிட்டாராம். அதற்கு கிருஷ்ணரின் தாய் பதில் கூறுகையில், ராதையின் முகத்தை கிருஷ்ணரின் நிறத்திற்கேற்ப வண்ணம் தீட்டும்படி கூறினாளாம். அவ்வாறு கிருஷ்ணரும் விளையாட்டாக ராதையின் முகத்திற்கு வண்ணம் தீட்டியதே மற்றவர்கள் மீதும் வண்ணப் பொடிகளை தூவுவதும் சாயப்பொடி கலந்த தண்ணீரை வீசுவதும் ஹோலி பண்டிகை தினத்தன்று கடைபிடிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நாளை தென்னிந்தியாவில் காமதகனம் என்றும் கூறுகின்றனர். சிவபெருமான் காமனை எரித்த நாள் இந்நாளே என்பதால் கிராம பகுதிகளில் காமனின் உருவப் பொம்மைகளை எரித்து கொண்டாடுகின்றனர். ஹோலி பண்டிகையின் போது ஏழை பணக்காரன் என்ற பொருளாதார வேறுபாடு மறைந்து அனைவரும் ஒன்று என்பது இவ்விழாவின் சிறப்பாகவும் கருதப்படுகின்றது. கிருஷ்ணரின் பிறந்த இடமான மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் ஹோலி பண்டிகை மிகவும் கோலாகலமாக ஒரு வாரத்திற்கு கொண்டாடப்படுகின்றது. பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் போன்ற பல்வேறு வட மாநிலங்கள் அனைத்திலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர். மேலும் சிறியவர் பெரியவர் வித்தியாசமின்றி ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் திலகமிட்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். கிரண்யகசிபுவின் சகோதரி ஹோலிகா பிரகலாதனை கொல்ல முயன்றபோது அவனை விஷ்ணு பகவான் எப்படி காப்பாற்றினார் என்பதை நீங்களும் எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி அறிமுகப்படுத்துங்கள் உறவுகளே. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.